வர 13ஆம் தேதி உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்கம்மா. 13ஆம் தேதியா? 13ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தான். பையன் யாருமா? எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாம் நம்ம ஊர்க்காரங்க தான். போன வாரம் இந்த சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேனா, அங்கதான் பார்த்தேன். சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை போல. என்னை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நாங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. அப்புறம் பேச பேச பார்த்தா ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம ஊர்க்காரங்க. கேட்டனா நீங்க எப்படி இங்க கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆனீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது குடும்ப வளமையும் வந்தது. பிள்ளைங்க எத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனா. பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சான். பையன் ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்கறாப்லையா. ஏதோ ஒரு இதுல இந்த ஆடிட்டர் மாதிரின்னு சொன்னாங்க. எனக்கு அது சொல்ல தெரியல பாத்துக்கோ. ஓ, என்கிட்ட கேட்டான்னு சொல்றதை விட 2 பேரும் ஒரே வயசு தான். ஸ்கூல்ல கூட ஒன்னா தான் படிச்சோம். ஆனா வேற வேற செக்ஷன் பாத்துக்கோ. நான் 2 பொண்ணு, ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன், ஒரு பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொண்ணு என்ன பண்றான்னு கேட்டா, நான் சொன்னேன் எம்காம் படிச்சிருக்கா, படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மூத்தவளும் அப்படித்தான், அவளும் நல்லா படிக்க வச்சேன், படிச்சுட்டு வேலை பார்க்கான்னு சொன்னேன். என் பையனுக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நம்ம ஏன் ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. அவங்க குடும்பம்லாம் எப்படிமா? நல்ல குடும்பம் தான். ரொம்ப பணக்காரங்களும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. ஆனா நல்ல செட்டிலான குடும்பம் பாத்துக்கோ. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பொண்ணு வெளிநாட்டுல தான் இருக்கா. பையன் மட்டும்தான், அதுவும் ஒரே பையன். எல்லாத்துக்கும் மேல பார்வதி நல்ல குணம். யாருமா உன் கூட படிச்சாங்க நீ? அவங்களா? ஆமாண்டி. உங்களை பத்தி விசாரிச்சா நான் சொன்னேன், பரவாயில்ல பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நல்லா படிக்க வச்சிருக்கியே. இந்த காலத்துல எல்லாரும் என்ன எதிர்பார்க்காங்க? பொண்ணு படிச்சிருக்கா, வேலைக்கு போயிருக்கான்னு தானே எதிர்பார்க்காங்க. அப்படியே ஜாதகம் இருந்தா கூடன்னு கேட்டா. நான் என் போன்ல இருந்ததை பத்தியா அதான் அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அவங்க பக்கத்து தெருவுலயே அவங்க குடும்ப ஜோசியர் இருக்காராம். எப்ப பாரு அங்கதான் போய் ஜாதகம் பார்ப்பாங்களாம். ஜாதக பொருத்தம் எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டாரு போல. அப்புறம் நம்ம தங்கச்சி துக்காவோட போட்டோ அனுப்புன்னு கேட்டா. போட்டோவும் அனுப்புனேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தங்கச்சியை பார்த்துட்டு யார் பிடிக்கலன்னு சொல்லுவா? அதுவும் சரிதான். என்னம்மா சடார்னு கல்யாண வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேங்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட் போனேன், மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராருன்னு சொல்றேன். ஆமாண்டி, நானே எதிர்பார்க்கல. எங்கெங்கயோ தரகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்கன்னு. தரகரும் எங்க இங்க அங்கன்னு இடு தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா இப்ப முடிகிற மாதிரி அமைச்சு போச்சு. பையன் வேற கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டாங்களா. அதுவும் எனக்கு தெரிஞ்சவா வேற, நல்ல குணம். அவ நல்ல குணமா இருந்தா தானே இவ போய் சந்தோஷமா இருக்க முடியும். இவ வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் அவைய வீடும் பார்த்துக்கோ. சரி, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாம் சரியா வரும்னு தோணுது. எல்லாம் சரிம்மா. அப்பாவை பத்தி சொல்லிட்டியா? இப்ப எதுக்குடி அவரை பத்தி எல்லாம் இவ்வளோ பேசி அழிச்சிருக்கீங்க? கண்டிப்பா வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டிருப்பாங்களே. என்னம்மா சொல்லி வச்சிருக்க? என்னடி சொல்ற? வெளியூர்ல ஒரு துணி கடையில வேலை பார்க்காருன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் வேலை பார்த்தாரு, இப்ப வயசாயிட்டு வேலை பார்க்க முடியலன்னு வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஏமா, அப்பா எங்கம்மா வேலை பார்த்தாரு? எதுக்குமா அப்படி தேவையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க விசாரிச்சா மாட்டிப்போம்ல. வேற என்னடி பண்ண சொல்ற? வீட்டுல சும்மா இருக்கான்னு சொல்றியா? இப்படி போய் சொல்றதுக்கு உண்மையே சொல்லிக்கலாமா? எப்ப பாரு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்து இருக்கணும். சரிடி, அவரை பத்தி தான் நமக்கு தெரியுமே. அவர் இப்படித்தானே வெளியே சொன்னா நம்மளை எப்படி மதிப்பாரு? இப்போதைக்கு துணி கடையில வேலை பார்த்தாரு, இப்ப உடம்பு முடியல, வீட்டுல இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னாலும் சொல்லட்டாலும் உங்க அப்பா டெய்லர் தானடி, துணியை பத்திலாம் அவருக்கு நல்லா தெரியும். இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லிடுவாரு. அப்ப டெய்லர்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? டெய்லர்னா இப்ப தைக்கிறாங்களான்னு கேட்பாங்க, கடை எங்க போட்டிருக்காருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையாடி? இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒரு வேலைன்னு சொல்லியாச்சு. பிறகு ஏதாவது கேட்டவனா அப்புறம் பாத்துக்கலாம். இங்க உட்கார்ந்துருக்கிறது தான் சிவஞானம். சிவஞானத்தோட மூத்த மக முத்து. சிவஞானத்தோட கணவர் ஆரம்பத்துல ரொம்பவே நல்லவரா தான் இருந்தாரு. நல்ல ஒரு டெய்லராகவும் இருந்தாரு. அவருக்கு வராத ஸ்டிச்சிங்கே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் அவர் தான் ரொம்ப நல்ல தப்பாருன்னு அவரோட கடைக்கு தான் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்துல ரொம்பவே நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா சிவஞானத்தோட அப்பா ஒரு ஆர்மி மேன். ஆரம்பத்துல சிவஞானத்தோட ஹஸ்பண்ட பாக்குறப்ப ஆளு வாட்ட சட்டமா ரொம்ப அழகா இருந்தாரு, நல்லவராகவும் இருந்தாரு. அதனாலதான் தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாமனார் மாமியார் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரும் நல்லவரா தான் இருந்தாரு. எப்ப மாமனார் மாமியார் இறந்துட்டாங்களோ, தான் மனைவிக்கு எதுனா ஒண்ணுன்னு கேட்க யாரும் இல்லைன்னு எப்ப ஆச்சோ அப்ப அவரோட குணம் மாற ஆரம்பிச்சது. அவரோட நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. நல்லவரா இருந்தவரு எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிட்டாரு. அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சிவஞானம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அவங்களை திருத்துறதுக்கு. முடியவே இல்ல. அவருக்கு இருந்த எல்லா பழக்கத்தையும் கூட ஓரளவுக்கு சிவஞானத்தால பொறுத்து கொள்ள முடிஞ்சது. ஆனா அவருக்கு இருந்த கூடியா இருக்கட்டும், கண்ட பெண்கள்கிட்ட வச்சுக்கிட்ட தொடர்பா இருக்கட்டும், சிவஞானத்தால மன்னிக்கவும் முடியல, தருத்தவும் முடியல. காரணம், சிவஞானத்துக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவ பேரு முத்து, 2வது பொண்ணு பேரு துர்கா. மூத்தவ 2வதுவ 2 பேருமே ரொம்பவே நல்லா படிச்சாங்க, நல்ல வேலையில இருந்தாங்க. ஒரு வழியா மூத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்ல குடும்பத்துல. இப்ப 2வது பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சிவஞானம் கோயம்புத்தூர்ல ஒரு ரொம்பவே டெவலப்பான ஏரியான்னு சொல்ல முடியாது. அப்பதான் வளர்ந்து வர ஒரு ஏரியா. சோ அவங்களுக்கு சமையல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால தோசை மாவு, இட்லி மாவு, வடை மாவுன்னு ரெடிமேடா எல்லாத்தையும் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க சிட்டில இருக்கிற பேச்சுலருக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சுத்தமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தன்னோட கைத்தொழில வச்சு தான் 2 பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்குனாங்க. புருஷனால கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைன்னா கூட 2 பெண் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும்னு புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆரம்பத்துல கொஞ்சமா குடிச்சவரு இப்ப முழு நேர குடிகாரர். அவர் குடிக்கிறது காசு முதற்கொண்டு இவங்க தான் கொடுக்கணும். சிவஞானத்துக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக வேற வழியே இல்ல. எதையும் யோசிக்க நேரமும் இல்ல. தான் பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சவங்க இப்ப வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சிவஞானத்தோட புருஷர் மணி இருக்காரே, வருமானம் தான் இல்ல, சப்போர்ட் தான் இல்ல, ஆனா டார்ச்சர் கொஞ்சம் கூட குறைவைக்கல. தாராளமா பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரே இடத்துல வருஷ கணக்கா இருந்ததுனால அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சிவஞானத்துக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க. எப்பெல்லாம் மணி பிரச்சனை பண்றாரோ அப்பெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பயந்துதான் மணி ஓரளவுக்கு வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தாரு. சிவஞானம் 90s கிட்ஸ்க்கு முன்னாடி, அதனால ரொம்பவே புருஷன் மேல மதிப்பு வச்சிருந்தாங்க. என்ன பண்ணட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை. ஆனா 2 பொண்ணுங்களுக்கும் அப்பா மேல பாசமும் கிடையாது, கொஞ்சம் கூட மதிப்பும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வழியா மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப 2வது பொண்ணோட முறை. இப்போ சிவஞானம் தன்னோட ஊர்ல தான் கூட படிச்ச தான் ஃப்ரெண்டு பார்வதியோட பையனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் அந்த பையன் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறான். 2வது பார்வதி ரொம்பவே நல்லவ, கண்டிப்பா தான் பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறாங்க. முத்துவுமே நல்ல ஒரு சம்பளத்துல இருந்தா. ஆனா என்ன, சம்பளத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த 5வது நிமிஷம் புருஷன் கைக்கு போயிரும். இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இவ பணத்துல இருந்தா முதல்ல எல்லா செலவும் நடக்கவே ஆரம்பிக்கும். 60-70 சம்பாதிச்சு என்ன பண்றது, 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ண முடியாது. இதுதான் முத்துவோட நிலைமை. சரி, மீதி கதையை பாருங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேலன்ஸ் கதையை பாருங்க. சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ற, செலவுக்கு பணம்லாம் வச்சிருக்கியா? இருக்குடி, அம்மா பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லுமா, பணம் வச்சிருக்கியா இல்ல நான் ஏதாவது வருத்தப்படுவேன்னு பாத்துக்கிறேன்னு சொல்றியா? ஏய் கொஞ்சம் இருக்குடி, தேவைப்பட்டதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிக்கலாம். நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு மூத்தவ, உனக்கு சொல்லணும்ல, அதான் போன் போட்டு கூப்பிட்டேன். நீயும் மாப்பிள்ளையும் வந்துருங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்க சனிக்கிழமை காலையிலே வந்துருங்க. அம்மா, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கினா எப்படிமா அடைப்ப? இது வரைக்கும் தங்கச்சி இருந்தா, சம்பளம் வந்தது, குடும்பம் ஓடிச்சு. இன்னும் அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டானா? அதை பத்திலாம் கவலைப்படாதடி. நீ அவ்வளோ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இந்த கடனு காட்சி இது இன்னைக்கா நம்ம கிட்ட வருது? நான் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கு. இதை நான் பாத்துக்கிறேன், விடு. சே, என்னைக்கு அப்பாவை கல்யாணம் பண்ணியும் அதுலேருந்து உனக்கு நிம்மதியே இல்லைல்ல? நீ ஏண்டி கவலைப்படுற? அம்மா இருக்கேன்ல, அம்மா நல்லா தானே இருக்கேன், கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. பாரு, உன்னை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு கடன் இருந்தது, இப்போ 1 ரூபா கடன் இல்லை, எல்லாத்தையும் அடைச்சாச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கலாம், கவலைப்படாம இரு. அம்மா, ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஓரளவுக்கு வயசு இருந்தது, வேலை பார்த்த, தங்கச்சியும் வேலையில இருந்தா, ஈஸியா அடைச்சிட்டீங்க. ஆனா இப்போ தங்கச்சி கல்யாணம் நடந்து போயிட்டானா நீ என்னம்மா பண்ணுவ? தனியா எப்படி அடைப்ப? ஏய் விடுடி, நான் என்ன சின்ன பிள்ளையா? நேத்து தான் கல்யாணம் நடந்து குடும்பம் நடத்த வந்திருக்கேனா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இதுல என்ன பயம்? நீங்க 2 பேரும் பொண்ணா பிறக்கும் போதே என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அனுப்பதானே செய்யணும். அதுவும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு 2 வருஷமா நான் தயாரா தான் இருக்கேன். மனசுலவுல எல்லாம் ப்ரிப்பேரா தான் இருக்கேன். இருந்தாலும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும். உன்னை ஒரு இடத்துல நல்ல இடத்துல கட்டி கொடுத்த மாதிரி அவளையும் ஒரு நல்லவன் கையில பிடிச்சி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை, என்ன வந்தாலும் பாத்துக்கலான்னு உட்காந்துருவேன். எல்லா கடமையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேகம் பாரு, அந்த வேகம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா உழைப்பு 2 மடங்கு ஆயிரும். நீ கவலைப்படாம இரு. உனக்கு என்ன வயசு திரும்புதாமா? இன்னும் எப்படி எவ்வளவு நாள் தான் உழைப்பமா? ஏமா அப்பாக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை? எனக்கு என்ன இருக்காரு, அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு சாப்பிடுறாரு, அவர் பாட்டுக்கு போறாரு. இது என்ன மடமாமா? நான் என்ன கொத்தால் விளைக்க போறேனா இல்ல செங்கல் சொல்லிக்க போறேனா? உட்காந்து வீட்டுல மாவாட்டுதேன், வகை வகையா சின்ன சின்னதா தோசை மாவு, அடை மாவு, பணியார மாவுன்னு எல்லாம் ரெடி பண்ணி விற்கிறேன். இதுல என்ன இருக்கு சொல்லு? பொம்பளையா பிறந்தா விவரம் தெரிஞ்சதுல இருந்து சாவர வரைக்கும் சமயக்கட்டுல தான் இருக்கணும். நான் அந்த சமயக்கட்டுல இருந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாம இரு, அதெல்லாம் அம்மா பாத்துக்கிடுவேன். நடக்கவே முடியலன்னா கூட நான் உட்கார்ந்துகிட்டே இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடுவேன். இந்த பிசினஸ் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நீ கவலைப்படாம இருமா. சரிம்மா, நீ கவலைப்படாம இருன்னு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாக்கே. நீ என்னடி உதவி செய்ய முடியும்? நீ ஏன் வர்ற சம்பளத்தை மொத்தமா புருஷன் வீட்டுல கொடுத்துட்டு அடுத்து எது வேணும்னா அவிய கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, ஏதாவது பண்றேன், ஏதாவது பண்ணி நான் கொஞ்சம் உதவி செய்றேன், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்க முடியும்.
வேணாண்டி, மாப்பிளைக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாரு, தப்பா நினைப்பாரு. அவருக்கு தெரிஞ்சாதானம்மா. இல்லம்மா, அதெல்லாம் தப்பா போயிடும். புருஷனுக்கு தெரியாம எதையும் செய்யக்கூடாதுமா. பின்ன தெரிஞ்சதுன்னா அவர் என்ன நினைப்பாரு? உன்னை ஏமாத்தி நாங்களாம் பணம் வாங்குறோம்னு நினைக்க மாட்டாரு. அதெல்லாம் சரியா வராது. என்னம்மா பேசுற? அவருக்கு தெரிஞ்சதுன்னா செய்யுமா, உங்க வீட்டுக்கு நல்லா செய்யி அப்படின்னு செய்ய சொல்லிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. என்னம்மா நீ, இவ்வளவு வயசாகுது, ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவானுங்க. அதே இது பொண்டாட்டி வீட்டுக்கு செய்யறதுக்கு மனசு வருமா? சில நேரம் கோவமா வருதுமா. மாசத்துல 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். ஆனா ஏன் பணத்தை என்னோட இஷ்டப்படி செலவு பண்ண முடியலையேம்மா. இந்த பாருமுத்து, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு. அவருக்கு தெரியாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது பாத்துக்கோ. என்னம்மா தங்கமானவரு? நான் தானே உழைக்கிறேன். அவர் எப்படி வேலை பாக்குறாரோ அந்த மாதிரி நான் வேலை பாக்குறேன். அவர் அவரோட தங்கச்சிக்கு செய்யற மாதிரி தானே நான் என்னோட தங்கச்சிக்கு செய்யணும்னு நினைப்பேன். அதை ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? இந்த பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு செய்யணும்னு அவர் நினைக்கணும்னு என்ன இருக்கு? ஒன்னு அவர் நல்லபடியா பாத்துக்கிறாரு, நல்ல குணமா இருக்கு, அது வரைக்கும் போதும், விடு. என்ன தங்கமானவரு, உழைச்சு கொண்டு போய் கையில கொடுக்குற, அதனால தங்கமானவரா இருக்காரு. ஏய், என்னடி இப்ப? அவர் உன்னை பார்த்து உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டா எனக்கு போதும். எனக்குலாம் நீ ஒரு உதவியும் செய்யாண்டா, அம்மா பாத்துக்கிடுதே. நீ உன் குடும்பத்தை கவனி, அவர் கூட சந்தோஷமா இரு. மாமியார் மாமனார் எல்லாம் நல்லா சந்தோஷமா பாத்துக்கோ. நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும்டி. ஏமா, அப்பா உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாரு. குடிச்சிட்டு வந்து எவ்வளவு நாள் சண்டை போட்டிருப்பாரு. எவ்வளவு நாள் நீ பசியில இருந்திருப்ப. என்னையும் தங்கச்சியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தமா. இதுக்காம வளர்த்த. நான் மட்டும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா இந்நேரத்துக்கு தங்கச்சி கல்யாணத்தை நான் தானமா நடத்தணும். ஒரு ஆம்பளைக்கு சமமா உழைக்க என் புருஷனை விட 2000 ரூபாய் நான் தான் கூட உழைக்கேன். ஆனா என்ன பண்ண, வீட்டுக்கு செய்ய முடியலையேம்மா. நீ என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேம்மா. சரி விடு, அது பெத்து வளர்த்த உங்களுக்கு தெரியும்லாடி, அது போதும். நீங்க நினைச்சு பாக்கீங்க பத்தியா, நம்ம அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா, நம்மளை என்ன பாடுபட்டு ஆளாக்கியிருக்கான்னு. அதை உணர்ந்து நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமையில இருக்கீங்கல்லாமா. இதான் எனக்கு பெருமை, இதான் சந்தோஷம். அவர் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள, அவருக்கு நம்ம பட்ட கஷ்டம்லாம் என்ன தெரியும்? இப்ப நம்ம எப்படி இருக்கோம் தானே அவருக்கு தெரியும். நம்ம பட்டினியா கிடந்தது, ஈர துணியை வயிற்றுல கட்டிட்டு அலைஞ்சது, இதெல்லாம் அவருக்கு எப்படிமா தெரியும்? நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது முத்து. அதெல்லாம் எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேம்மா. சொன்னாலும் அது புரியாது முத்து. அவங்கவுங்க பட்டாதான் புரியும். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்க? இல்லம்மா, என்ன நடந்தாலும் சரி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏதாவது செஞ்சே தீருவேன். இந்த பாரு முத்து, அம்மா முடிவா சொல்றேன். நீ துர்காக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் மாப்பிள்ளைட்ட முதல்ல சொல்லிட்டு செய். தெரியாம எதுவுமே செய்யாத. மறுபடியும் உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். துர்காவை வாழ வைக்கன்னு உன் வாழ்க்கை கெடுத்துக்கிடாத. சொன்னா எப்படிமா செய்ய விடுவாரு? சரிடி, அதான் அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவியே. தெரிஞ்சாலும் அவர் கவலைப்பட மாட்டாருமா. அவர் எது கவலைப்படணும்? கவலைப்படுற மாதிரி காட்டிக்கிட்டா அவருக்கு தான் நஷ்டம். சரி விடு, 2 பொட்ட பிள்ளைய பெற்ற உங்க அப்பாவுக்கே பொறுப்பு இல்லை. நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசுல இருக்காளே, நம்ம ஒரு வேலை பார்க்கணுமே, ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுமே. செவஞானம் நீ என்ன செய்தன்னு ஏதாவது கேட்டிருக்காரா பாத்தியா? பெத்த அப்பா இவரே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கும்போது வீட்டுக்கு வந்த மருமவன், அவளை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டுமா? விடு. சரிம்மா, இப்ப நான் வேலை பார்க்கலன்னா பரவாயில்ல, அவர்கிட்ட கேட்டா அது தப்பு. ஆனா நான் உழைக்கிறோம்லாமா, நான் உதவி செய்யறதுல அவர் ஏமா அப்படி பண்ணணும்? என்ன முத்து பேசுற? நல்லா சம்பாதிக்கிற, இவ்வளவு நாள் உன் இஷ்டப்படி உன்னால செலவு கூட பண்ண முடியல. உன்னை எப்படி உன் தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்க விடுவாங்க? ஏமா இந்த உலகத்துல எல்லாரும் இப்படி செல்ஃபிஷா இருக்காங்க. சரி விடு, இந்த உலகமே அப்படித்தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. அடுத்தவங்க பிரச்சனை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? தான் பிரச்சனையே முடியாதப்ப அடுத்தவங்க கோணத்துல இருந்து பார்க்க யாருக்கும் பிடிக்காதுமா, பார்க்கவும் மாட்டாங்க. இத பாருமா, நான் அவருக்கு தெரியாம தான் செய்ய போறேன். ஒருவேளை தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, அவர் என்ன கேட்டாலும் அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியும் பாத்துக்கோ. என் தங்கச்சிக்கு நான் செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், சொன்னா கேளுடி. கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு குழந்தை குட்டின்னு எதுவும் கிடையாது. நீ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த சமயத்துல சண்டை சச்சரவுன்னு வந்துட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு பிள்ளை குட்டி இருந்தாவது சண்டை சச்சரவு வந்ததுன்னா நாளை வரை சேரலான்னு சொல்லலாம். என்ன காலமோ என்ன நேரமோ குழந்தை கிடைக்கிறது வரை தள்ளி போய்கிட்டே இருக்கு. சொன்னா கேளுடி, தப்பு எதுவும் பண்ணி வச்சிடாதே. இந்த பாருமுத்து, அம்மாக்கு வயசாயிட்டு உன்னை நல்ல இடத்துல கெட்டி கொடுத்துட்டேன். மாமனாரு மாமியாரு புருஷன் எந்த தொந்தரவும் இல்லாத குடும்பம். ஒரு பிக்கல் இல்லை பிடுங்கல் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. தேவையில்லாம பிரச்சனை எடுத்து நீயே உருவாக்கிக்கிடாத. உனக்கு ஒரு வழியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு நிம்மதியா இருக்கேன். நாளைக்கு சண்டை சச்சரவுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிற நிம்மதியும் போயிடும். துர்காக்கு இருக்கிறத வச்சு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். தேவைப்படுறதுக்கு வெளியே நான் கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிடுவேன். நீ கவலைப்படாத. இவ்வளவு பெரிய வேலையில இருந்து என்னமா பிரயோஜனம்? உனக்குன்னு ஒரு உதவியும் செய்ய முடியலையேம்மா. மாசம் உனக்கு எதுவும் கொடுக்க முடியலையேன்னு அதுலயே நான் கவலையா இருக்கேன். நாங்க வர்றது கூட அவர்கிட்ட தான் பஸ் சார்ஜ் வாங்கிட்டு வரேன். இப்ப ஃப்ரீ பஸ்ஸோட போய் அந்த பஸ் சார்ஜ் அவர் கொடுக்கறது இல்ல. நேரம் அவங்க அம்மா வீட்டுல தான் போறேன், அங்கேயே போய் பாத்துக்கின்றாரு. என் மாமியார் அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பைசால கராரா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரிம்மா, அப்பா கிட்ட கஷ்டப்படும் போது நீ எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கலையாமா? சில நேரத்துல சில தைரியமான முடிவை எடுத்துதான் ஆகணும். இந்த சமயத்துல என் தங்கச்சிக்காக இந்த முடிவை நீ எடுத்துதாமா ஆகணும். அப்பா உன்னை கஷ்டப்படுத்தும் போது இப்படி கஷ்டப்படுத்தாருன்னு உட்காந்து நீ அளவா செஞ்ச. எங்களுக்காக நீ வாழலையாமா? நீ கவலைப்படாம இருமா, நான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்றேன். ஆனா இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், சரியா? சரிடி,
மறுபடியும் சொல்றேன், மருமகனுக்கு தெரியாம எதையும் பண்ணாத. புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிறாத. சரிம்மா, விடு, நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட சொல்றேன், சனிக்கிழமை காலையில நாங்க 2 பேரும் வந்துடுறோன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிடி, நானும் குழுவுல பணம் கேட்டிருக்கேன். ஏழைச்சிட்டு முடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கையில பணம் வந்துடும். வரலைன்னா நான் புரட்டிக்கிட்டதே. நீ எதுவும் பேசாத, மாப்பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லாதானே. என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடு. நீ வீட்டுக்கு போ. நான் நாளைக்கு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நானே கூப்பிட்டுருந்தேன். பின்ன அத்தை ஒரு வார்த்தை சொல்லலையே, நம்மள மதிக்கலையே நினைச்சிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, நானே சொல்லிக்கிறேன். எதுக்கு, பொண்ணு பார்க்க வராங்க அவ்வளவுதானே. இல்ல முத்து, அதெல்லாம் மரியாதையா இருக்காது. நானே மருமகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுன்னு. சரிம்மா.